பிரவீன் காந்தி சார். எஸ் சார். உங்களுக்காக நான் அன்போடு காத்திருக்கிறேன். பரவாயில்ல, ஊருக்கு போங்க. இங்கேரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, நீங்கள் தான் இந்த எவிக்ஷன் ப்ராசஸ் தொடங்கி வைக்கிற முதல் நபர். வாங்க. மாட்டோம்ல, நாகரிகம் தெரிஞ்சவங்க எதுக்கு எல்லாம் வந்து நிக்கிறீங்க? நான் போய் உட்காந்துக்கிறேன். தலுங்க தலுங்க தலுங்க. அப்படியே சீன்ல இந்த சீனே வேணாம். நோ சீன். சுருக்கு சுருக்கு கோவம் வரும்போது போமா. சாரி. பரி அவ்வளவு பார்த்துட்டு வந்து உட்காந்துருக்கணும். செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு வந்துருச்சுப்பா. இந்த பிக் பாஸ் வீட்டில் உங்கள் நேரம் இத்துடன் முடிந்தது. எனக்கு இப்படி சுத்தி நிக்கிறது ஒரு மாதிரி அன்னீசியா இருக்கு. ப்ளீஸ் ப்ளீஸ். ஏன் பதறாரு? சுத்தி நின்னு எட்டி பாக்குறதுனால சுடுகாடு நினைச்சிட்டாரு போல. தள்ளி போங்கடா ப்ளீஸ். தோத்தவ மாதிரி பண்ணாதீங்க. தோத்தவ மாதிரி தயவு செய்து பண்ணாதீங்க ப்ளீஸ். லூசுடா. லூசு இல்லனே, மென்டல். தோக்கவே இல்லை. என்ன தோக்கடிக்க யாருமே இன்னும் பிறக்கல. ப்ளீஸ், என்னால தோக்கடிக்கலாம் முடியாது. யாராலையும் முடியாது. டேய், வேலைக்காக மாட்டான்டா. ஏன் சார்? எவன் ஒருத்தன் அவனே பெருமையா பேசுறானோ அவன் வேலைக்காக மாட்டானா? நீங்க நெக்ஸ்ட் வீக் இன்னொருத்தரை செலக்ட் பண்ணுங்க. வார வாரம் ஒருத்தரை செலக்ட் பண்ணு. அதுல இந்த பாவம் இந்த கூட்டத்துல தான் ஒருத்தர். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா. நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து எனக்கு இதெல்லாம் எவ்வளவு பார்த்தா ஜாம் அப்படியாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ், என்ன கூப்பிட்டுருக்காங்க, நான் வந்திருக்கேன். கொஞ்சம் அப்படி போயிடுங்களா ப்ளீஸ். பரவாயில்ல, ஊருக்கு போங்க. இங்கேரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, இல்லம்மா, நீங்க ப்ளீஸ் போயிடு. ப்ளீஸ் ப்ளீஸ்மா ப்ளீஸ். பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. ஏதோ நான் தோத்துற மாதிரி காட்டுறீங்க. எனக்கு நான் தோக்கலாம் இல்ல. இது ஒரு சின்ன இன்சிடென்ட்மா. இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. போங்க ப்ளீஸ். ஐயோ போங்கம்மா. என்ன ஹாப்பியாவும் ப்ளீஸ் ப்ளீஸ். என்ன திமிரா பேசிட்டு போய் பாருங்க. பயப்பட பேசாம போயிட்டாரு. சாதாரண பர்சனா பரவாயில்ல. டைரக்டர் 5 படம் பெரிய பெரிய படமா பண்ணிருக்காங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. தயவு செஞ்சு கோஆபரேட் பண்ணுங்க. நார்மல் பீப்பிள் கிடையாது. எப்படி சார் இருந்தது ஒரு வாரம் அனுபவம்? சூப்பர் சார். நல்லா இருந்தது சார். ரியலி ஃபேண்டாஸ்டிக். இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஒவ்வொருத்தரும் பிக் பாஸ் அனுபவத்தை ஒரு நாளாவது எடுக்கணும் சார். நாங்க ஏண்டா நடிச்சாமத்துல சுடுகாட்டுக்கு போகணும்? வந்து நின்னது குத்தவாடா. கிளாப் பண்ணலாம். ஒரு நாளாவது எடுக்கணும். எல்லாருக்கும் டாட்டா பை பை அது சொல்லிட்டீங்க. வேணாம். எது ஜெயிச்சுட்டு வரட்டும். நீங்க கிளம்புறீங்களா நான் சார்? கிளம்பலையே. நான் எங்க கிளம்புனேன்? யாரா நீ? பைத்தியக்காரங்களாடா நீங்க? நான் கேக்குறேன். அப்ப எங்க போறேன் நானு? என் கூட இருக்க போறீங்களா? நான் இருக்கேன் சார். சார் யாரும் எங்கேயுமே கிளம்பல சார். ஆனா அதான் பெரிய ஃபிளாஸ். ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. பெரிய தத்துவம் பேசாதீங்க சார். எனக்கு புரியாது சார். எனக்கு இங்க யாரும் கிளம்பவில்லை. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம். நாங்க அப்படியா? நான் ஸ்பேஸ். நான் இல்லாத இடமே இல்லை. நீங்க இந்த சாருக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் ஐயோ, எங்க இந்தியா புடிச்சீங்க? எல்லாரும் சொல்லிக்கலாம். எல்லாரும் சொல்லிக்கலாம். Yes, sir. நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க புரிஞ்சுக்குவீங்க. டைம் நான் சொல்ல வரேன். எனக்கு நீங்க சொல்றது புரியலையே டாக்டர். புரியல இல்ல? நான் இல்லாத இடமே இல்ல. அப்ப நீங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறீங்க, மேடையில் இருக்கீங்க. புரியல சார். நீங்க சொன்னீங்கல்ல நான் இல்லாத இடமே இல்ல Yes, sir. அப்படின்னு. இப்ப நீங்க மேடையில் இருக்கீங்க, Yes, sir. வீட்டுக்குள்ளே இருக்கிறீங்க. எஸ். நான் அங்கேயும் இருக்கேன். அங்கே இருக்கிறீங்க. இங்கே உங்களுக்கு இருக்கேன். நீங்க அதான் சொல்ல வந்தீங்க. அதான் சொல்ல எஸ் வந்தேன். எஸ் Yes, sir. எஸ் சார். இதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல பைத்தியர் ஆஸ்பத்திரியா? எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். நான் எங்கும் இருக்கிறேன். சார் நான் ரைட். நான் அங்கேயும் இருக்கேன், இங்கேயும் இருக்கேன், எங்கேயும் இருப்பேன். எல்லா மனிதனும், நாட் ஒன்லி மீ. திருப்பி நான் ஏதோ ஆணவத்துல பேசுற மாதிரி ஆயிடும். சாப்பாடு நல்லா இல்லாம இருக்கட்டும். தன்னை உணர்ந்தவன் எங்கும் இருப்பான். ஒரு உண்மை, நான் எங்கும் இருப்பேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. டாடா பை பை சார். நான் திருப்பி வருவேன் நம்புறேன். இல்ல நான் போலையே. நான் போனா தானே டாடா பை பை சொல்றதுக்கு. இப்படியே சுத்திட்டே ஒரு நாள் பைத்தியம் புடிச்சுதான் நான் சுத்த போறேன். அதனால எனக்கு அதுல உடன்பாடு இல்ல சரி, சார். உங்க உடன்பாடு இல்லை. எனக்கு அவங்க சொல்றது. சரி, நீங்க அவருக்கு டாடா பை பை சொல்லுங்க.